மகான் துளசிதாசர் 15ஆம் பகுதி. கனவில் தனக்கு தரிசனம் தந்து வழிகாட்டிய அஞ்சனை மைந்தனின் வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொண்ட துளசிதாசர் தனது அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு அந்த தீர்த்த கரையிலே அமர்ந்து ஸ்ரீராமநாம ஜபம் செய்ய தொடங்கினார். மனதில் சற்று தெளிவு பிறந்தது போல் அவருக்கு தோன்றியது. இனி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் தவறாமல் நான் ராமநாம ஜபம் செய்வேன். அவர் மனதிற்குள் தீர்மானித்த மாத்திரத்திலேயே மைதிலி மணாளனுக்கு மனம் குளிர்ந்தது போலும். அடுத்து வந்த சில தினங்களில் வார்த்தைகள் தாமாக கோர்த்து கொண்டு வர பகவான் ஸ்ரீ ராமபிரானின் சரிதம் மெல்ல அவர் மனதளவில் உருவாக ஆரம்பித்தது. ஆனால் அதை ஏடுபடுத்த அவருக்கு பிரயாகை கரை தகுந்த சூழலை அளிக்கவில்லை. தாம் விரும்பிய ஏகாந்தமான சூழல் அவருக்கு காசியில் அமைந்திருந்த கங்கையின் படித்துறைகளிலேயே கிட்டியது. ஆளரவமற்ற படித்துறைகளுள் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் தமது எழுத்துக்களை ஏடுபடுத்த தொடங்கினார் தாசர். தாம் எழுத போகும் ராமாயணத்திற்கு ராம்சரித்மானஸ் என்று பெயரிட்டவர் அதை கவிதை நடையில் கொண்டு செல்ல தொடங்கினார். ஆதிகவியான வால்மீகி முனிவரால் சம்ஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட ராமாயணம் கற்றறிந்த அறிஞர்களால் மட்டுமே அனுபவிக்க தக்க வகையில் இருந்ததால் தாசர் தமது ராமாயணத்தை பெரும்பாலான வட இந்திய மக்களும் பேசி வந்த அவதி மொழியில் பேச்சு நடை கவிதையாக இயற்றி அருளினார். அது பாமர மக்களுக்கு எளிதில் ராமாயணத்தை கொண்டு செல்லும் வகையில் அமைந்திருந்தது. ஆனால் அந்த பேச்சு நடை ராமாயணம் காசியில் அப்பொழுது வசித்து வந்த பிரபலமான கவிஞர்கள் பலராலும் வெகுவாக விமர்சிக்கப்பட்டு அனைவருடைய கண்டனங்களையும் பெற்றது. தாசரோ எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் சாமானிய மக்களுக்கு இராமாயணத்தை கொண்டு செல்வதே தனது குறிக்கோள் என்று உறுதியாக இருந்தார். பெரும்பான்மையான மக்களின் பேராதரவும் தாசரின் இராமாயணத்திற்கு இருந்தபடியால் கவிஞர் பெருமக்களும் இந்நூலை அங்கீகரித்தனர். மற்ற பிரசித்தமான இராமாயணங்களைப் போல் தாசரின் இராமாயணமும் 7 காண்டங்களை கொண்டிருந்தது. ஆயினும் வால்மீகி முனிவரின் இராமாயணத்திலிருந்து நிரம்ப இடங்களில் மாறுபட்டிருக்கும் விதத்திலேயே தாசர் தமது இராமாயணத்தை அமைத்தார். தமது படைப்பில் இருந்த எளிமை மற்றும் நயம் ஆகியவற்றால் அவதி மொழியின் தலை சிறந்த கவிஞராக தாசர் கொண்டாடப்பட்டார். தமது குருநாதரின் உத்தரவுப்படி இராமாயணத்தை எழுதி முடித்த தாசர் காசி திருத்தலத்தின் மீது கொண்ட பிடிப்பால் அவ்விடத்திலேயே வாசம் செய்ய தீர்மானித்தார். மெல்ல மெல்ல காசியின் பிரதான தெய்வமாகிய விஸ்வநாதரின் மேல் இவருக்கு பற்று உண்டாகியது. பகலில் ராமநாம ஜபம் மற்றும் விஸ்வநாதர் தரிசனம், இரவில் உள்ளூர் மக்களுக்கு இராமாயண காலட்சேபம் என்பதே இவரது அன்றாட நிகழ்வுகளாக இருந்தன. இங்கனம் நிச்சலனமாக தமது வாழ்வை கழித்து கொண்டிருந்த தாசரிடம் ஒரு விசித்திரமான பழக்கம் மட்டும் குடிகொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் கங்கையில் நீர் முகர்ந்து கொண்டு படகில் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு சென்று அங்கே சற்று தொலைவில் இருந்த ஒரு காட்டில் காலை கடன்களை கழிப்பதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். தாம் பயன்படுத்தியது போக மீதமிருந்த தண்ணீரை ராமநாமத்தை ஜபித்தவாறே வரும் வழியில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தில் கொட்டி விடுவதை அவர் அன்னிச்சை செயலாக செய்து வந்தார். ஆனால் அந்த ஆலமரத்தில் துர்மரணம் அடைந்த ஆவி ஒன்று வசித்து வருவதை தாசர் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. 15ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.